நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பேன் மிஸ்டர் தமிழ்சிட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மாம்பழம் ஐஸ் மேங்கோ ஐஸ் எப்படி செய்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 4 மாம்பழம் எடுத்துருக்கேன். சரிங்களா, மாம்பழத்தை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் வெறும் தோல் மட்டும் இல்லாமல் வெறும் பழத்தை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்தமாரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்தமாரி எல்லா பழத்தையும் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன டம்ளரில் ஃபுல்லாக சுகர் எடுத்துருக்கேன், ஒயிட் சுகரு. நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுக்கிறதா இருந்தால் நல்லது, ஒயிட் சுகர் தான் நல்லாயிருக்கும். மேங்கோ ஐஸ் கலரில் செமையாக இருக்கும். சரிங்களா, நான் ஒயிட் சுகரை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லேசான மாரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி ஸ்டைலில் சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. நீ பெரிய டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இந்தமாரி ஸ்டைலில் இருக்க டம்ளர் எடுத்திங்கன்னா தான் நம்ம ஐஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். சரிங்களா, நம்ம இப்போ எல்லாத்தையும் மேங்கோ ஐஸை ஊற்றிக்கலாம். 4 டம்ளர்லேயும் 4 டம்ளர்லேயும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி 4 டம்ளர்லேயும் ஊற்றி முடிச்சிருங்க. இந்தமாரி 4 டம்ளர்லேயும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவை. ஐஸ்கிரீம் ஸ்டிக் நான் 4 எடுத்துருக்கேன். 4யும் நம்ம சென்டராக பார்த்து 4 டம்ளர்லேயும் குத்திக்கலாம். நல்லா கெட்டியாக தான் நிற்கும். நம்மளாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதுமாரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இதுமாரி 4 டம்ளர்லேயும் குத்தினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதுமாரி ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம மேங்கோ ஐஸு. சரிங்களா, இதுமாரி நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நான் பாருங்கள் வரிசையாக வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம மேங்கோ ஐஸ் செமையாக இருக்கும். One days after. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் எடுத்து செக் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஹாட் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டு வாட்டரே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் டம்ளரை வைங்க. கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க ஸ்டிக்கை பிடிச்சி கொஞ்சம் சுற்றலாம். நான் சுத்தம் மாரி பாருங்கள், உள்ளே ஐஸ் சுற்றுது. இப்போ செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நிறையா மாம்பழம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த இடத்துல வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன். சரிங்களா, செம்மையாக இருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணால் மறக்காமல் நம்ம சேனலில் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது புரியலையா, அடுத்தது என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ கேட்டகரிக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.